அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் மீதான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னா, நான் வந்திருக்க வாகனம் அப்படி. ஏன்னா இதே வாகனத்துல எங்க அப்பா கடந்த தேர்தலில் உங்களுக்கு சந்திக்க பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ அவர் வாகனத்தை உங்களை சந்திச்சுல ரொம்ப பெருமை அடைகிறேன். வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இந்த கூட்டணியில தான் பெண்கள் இளைஞர்கள் சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே பாக்குறேன், யாருக்கும் வெல்ல முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு, கலர்ஃபுல்லா. சென்னை மொத்தம் 3 தொகுதியா பிரிச்சிருக்காங்க, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு. ஆனா வட சென்னைனாலே ஒரு தனி கெத்து தான் எப்பயுமே, அந்த பேர்லயே இருக்கு. வட சென்னைனாலே ஒரு தனியா ஒரு ஜெர்க்கு ஆவானுங்க எல்லாருமே. ஸோ அது ஒரு தனி மாசு வட சென்னைனாலே. எல்லாருக்கும் கேப்டன் பார்க்க ஆசையா இருக்கா? சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், சிங்கம் குகைக்குள்ள இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். கேப்டன் கெத்தா தைரியமா சூப்பரா இருக்காரு. வடச்சென்னை கலக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாரு. நீங்க திரும்பி அந்த ராவனோட ரெடியா இருங்க, அவர் வருவாரு. இதோட டபுள் மடங்கு ஆரவாரத்தோட அவர் வரவே இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லிதான் விட்டார், தைரியமா போய் மக்கள் உன்னை பார்த்தாலே உனக்கு தைரியம் தானா வரும்னாரு. அந்த தைரியத்தை நான் பேசிட்டு இருக்கேன். கூட்டம் கூடுதுன்னா நம்ம தலைவர் அவர்களுக்கு இதை விட ஒரு 20 மடங்கு 30 மடங்கு அதிகமான கூட்டம். மக்கள் அலை எங்கு சென்றாலும் மக்கள் அலை. இவ்வளவு எழுச்சியை பார்க்கும்போது ஒண்ணு நிச்சயமா தெரியுது, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். மோடிக்கு மட்டும் இல்ல, இந்த மோடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு? ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரா? போட்டாரா? ஒண்ணுதான் போட்டாரு, எல்லாருக்கும் நாமத்தை போட்டாரு. இதுக்கு ஒரு கதாநாயகன் இருக்கும் போது ஒரு நேரடியா ஒரு வில்ல இருப்பாங்க எதிரில. யார் அந்த வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு கதாநாயகன் ஒரு வில்ல இருக்கும் போது அந்த வில்லன் கூட 2 கைக்கூலிகள் இருப்பாங்க, அடிமைகள். சொல்ற வேலையெல்லாம் போய் செஞ்சுட்டு வரதுக்கு. யார் இந்த 2 பேரு? ஓபிஎஸ், ஏபிஎஸ். அதே மாதிரி எல்லா படத்திலும் இருப்பாங்க. ஒரு காமெடியன் இருப்பான்ல கூட. யார் இந்த காமெடியன்? இல்ல, இந்த ஆட்சியில 30 அமைச்சருமே காமெடியன் தான். இது கொஞ்சம் ஸ்பெஷல் பீஸ். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கண்டுபிடிங்க. டயர் நக்கி. யார் தெரியுமா? யார் சொன்னா தெரியுமா? நான் சொல்லல. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கி ஓபிஎஸ் சொன்னாரு. இத சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஓபிஎஸ் அவர்களால் தூங்கவே முடியல. போய் படுத்து தூங்குறா, அவர் காதுல அதே வார்த்தை திருப்பி வருது. டயர் நக்கி, டயர் நக்கி, டயர் நக்கி, டயர் நக்கி. யாராவது டயர் நக்கின்னு திட்டுவாங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெட்ட வார்த்தையிலே இது ஒரு புது வகையான கெட்ட வார்த்தை, டயர் நக்கி. துணை முதல்வருக்கு டயர் நக்கி. முதல்வருக்கு என்ன தெரியும் சொன்னாரு? ஒன்னும் தெரியாத மண்ணு. இப்படி ஒரு யாராவது ஒரு புகழ் ஒரு முதல்வரை பார்த்து ஒன்னும் தெரியாத மண்ணு. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வக்கீலாத ஒன்ன முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள். துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னீங்களே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இப்ப அதே டயர் நீங்க நக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்றது வாஸ்தவம் தானே? நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? நான் கேட்கறது கரெக்டா இருக்கா? கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சோழனை, ரோஷம் இருந்தா இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு வர முடியுமா? உங்களை நேரடியை பார்க்க வர முடியுமா? தேர்தல் பார்க்க கேட்குது வருவாங்க. வந்தா நாக்க கொடுக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். இப்படி பேசுனீங்களே, 1 மாசம் கேட்பீங்களா? தொடர்த்தே அடிக்கணும். அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் மீதான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவனின் அருளோடும் மக்களின் ஆதரவோடும் கூட்டணி கட்சி தோழர்களின் உறுதியோடும் என் தாய் தந்தை நல்லாசியோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களின் தைரியத்தோடும் இளைஞர்களின் சக்தியோடும் விஜயபிரபாக நான் இன்று வட சென்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். முரசல் சின்னத்தில் இருக்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அலாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னா, நான் வந்திருக்க வாகனம் அப்படி. ஏன்னா இதே வாகனத்துல எங்க அப்பா கடந்த தேர்தலில் உங்களுக்கு சந்திக்க பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ அவர் வாகனத்தை உங்களை சந்திச்சுல ரொம்ப பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கு. அம்மா ஆசைப்பட்ட கூட்டணி இது, சின்னையா ஆசைப்பட்ட கூட்டணி இது, நம்ம மோடி ஆசைப்பட்ட கூட்டணி இது, கேப்டன் ஆசைப்பட்ட கூட்டணி இது, அண்ணன் சரத்குமார், ஜான் பாண்டியன் அண்ணன், தமாக ஜி.கே. வாசன் அண்ணன், இந்த மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்ட கூட்டணி இது. இந்த கூட்டணியை தாண்டி வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது தேர்தல் ஜெயிக்கிறது. ஏன்னா அப்பேற்பட்ட மெகா கூட்டணி இது.
அதுவும் வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இந்த கூட்டணியில தான் பெண்கள் இளைஞர்கள் சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே பாக்குறேன், யாருக்கும் வெல்ல முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு கலர்ஃபுல்லா. அதே மாதிரி சென்னை மொத்தம் 3 தொகுதியா பிரிச்சிருக்காங்க, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு. ஆனா வட சென்னைனாலே ஒரு தனி கெத்து தான் எப்பயுமே, அந்த பேர்லயே இருக்கு. வட சென்னைனாலே ஒரு தனியா ஒரு ஜெர்க்கு ஆவானுங்க எல்லாருமே. ஸோ அது ஒரு தனி மாசு வட சென்னைனாலே. அண்ணனே வட சென்னையில தான் அமைச்சர், அவரே எவ்வளவு கம்பீரமா சிரிச்சிட்டு இருக்காரு. திமுக தைய அடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி டெல்லியிலையும் அதே கெத்தோட கம்பீரத்தோட நம்ம முரசுல நிற்கும் நம்ம அழகாபுரம் மோகன்ராஜ் அண்ணனையும் ஆதரித்து நீங்க எல்லாரும் அவருக்கு வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி வேட்பாளருக்கு அங்கே போய் நம்மளுக்காக குரல் கொடுத்தாதான் நம்மளுக்கு எல்லாமே நன்மை ஆகும். சென்ட்ரலையும் நம்ம ஆதரவு வேணும், ஸ்டேட்லையும் நம்ம ஆதரவு வேணும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஆதரவு இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதே மாதிரி பெரம்பலூர் தொகுதியில் நிற்கும் ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கணும். ஏன்னா இபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஆட்சி தொடரணும். யார் எந்த கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்தாலும் குழப்பமாகாமல், யார் மற்றவங்களுக்கு எந்த இதுவும் போகாமல், இது இரட்டை இலை சின்னம். எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, இந்த ஆட்சி கண்டிப்பா தொடரணும். அம்மா ஆசைப்பட்ட கட்சி இது கண்டிப்பா இந்த ஆட்சி தொடரணும். 2 வருஷம், இந்த வர 2 வருஷத்துல நம்ம சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் சப்போர்ட் இருந்தா நம்ம நினைக்கிற எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஈகோ பொறாம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு மக்களுக்காக உழைக்கணும்னு இந்த 2 வருஷம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயம் நம்ம மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாரும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா இது ஒரு நியூ கவர்மெண்ட், எல்லாமே நல்லது நடக்கும் நான் நம்புறேன். வரேன். எல்லாருக்கும் கேப்டன் பார்க்க ஆசையா இருக்கா? சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், சிங்கம் குகைக்குள்ள இருந்தாலும் சிங்கம் தான். கேப்டன் கெத்தா தைரியமா சூப்பரா இருக்காரு. வடச்சென்னை கலக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாரு. நீங்க திரும்பி அந்த ஆவலோட ரெடியா இருங்க, அவர் வருவாரு. இதோட டபுள் மடங்கு ஆரவாரத்தோட அவர் வரவே இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லிதான் விட்டார், தைரியமா போய் மக்கள் உன்னை பார்த்தாலே உனக்கு தைரியம் தானா வரும்னாரு. அந்த தைரியத்தை நான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ இதே சென்னையில தான் இருக்கேன். என்னை விஜயகாந்த் பையன் யாரும் பார்க்காதே, உங்க ஃப்ரெண்ட் உங்க பிரதரா பாருங்க. என்னைக்கும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், உங்க கூட எப்பயுமே நான் நிற்பேன். 2 மினிஸ்டரும், பிரசன்ட் மினிஸ்டர், ஃபியூச்சர் மினிஸ்டர் 2 பேரும் ஓகே சொன்னாருன்னா அவங்களோட சேர்ந்து நானும் இந்த தொகுதிக்கு ஒத்துழைக்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். அதனால திரும்பியும் சொல்றேன், முரசு சின்னத்துல அழகாபுரம் மோகன்ராஜ் அண்ணனை ஆதரித்தும், இரட்டை இலை சின்னத்துல ராஜேஷ் அண்ணனை ஆதரித்தும் உங்க வாக்குகள் இந்த வாட்டி செலுத்துங்க. எந்த குழப்பமும் இல்லாம வெற்றி பெறுவோம். அதே மாதிரி கேப்டனை தொட்டா அவன் கெட்டான்ட்டு ஒரு பழமொழியா இருக்கு. அரசியலுக்கு முன்னாடி தேவையில்லாம ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தவர் தேவையில்லாம முழிச்சிட்டு பண்ணிட்டு போய் திருப்பி தூங்கினாரு. இன்னைக்கு அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். கொத்தா பண மூட்டைகள் வேலூர்ல எடுத்துட்டு இருக்காங்க. அதனால சிந்திச்சு வாக்களிங்க. யாரா இருந்தாலும் முரசுக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. மீடியா அதை ஷூட் பண்ணுங்க, என்னை ஷூட் பண்ணுங்க. லேடிஸ் என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. இந்த மாவட்டத்தில் பாலகங்கா அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் அவர்களுக்கு நன்றி. எங்கு சென்றாலும் மக்களவை 11 நாட்களாக நான் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கேன். நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கே இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா நம்ம தலைவர் அவர்களுக்கு இதை விட ஒரு 20 மடங்கு 30 மடங்கு அதிகமான கூட்டம். மக்கள் அலை, எங்கு சென்றாலும் மக்கள் அலை. என்ன தெரியுமா சொல்றாங்க? மோடி எதிர்ப்பு அலைன்னு சொல்றாங்க. ஆமா, மோடி எதிர்ப்பு அலைதான். இன்னும் பெருமையா சொல்லணும்னா நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஆதரவு அலை. இவ்வளவு எழுச்சியை பார்க்கும்போது ஒண்ணு நிச்சயமா தெரியுது, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். மோடிக்கு மட்டும் இல்ல, இந்த மோடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு? ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரா? போட்டாரா? ஒண்ணுதான் போட்டாரு. எல்லாருக்கும் நாம தான் போட்டாரு.
இதுக்கு நம்ம அவருக்கு பழிக்கு பழி வாங்கணும், நம்ம நாம போடணும். 18ஆம் தேதி, ஏப்ரல் 18ஆம் தேதி. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு மறந்துடக்கூடாது. இந்தியாவே தூங்கிட்டு இருந்துச்சு. இவர் நடுவில் நைட்டு 12 மணிக்கு நள்ளிரவு எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தவரு என்ன தெரியுமா பண்ணாரு? 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுனாரு. என்ன காரணம் சொன்னாரு? புதிய இந்தியா பிறக்க போது பிறந்துருச்சா? தீவிரவாதத்தை ஒழிச்சாரா? புல்வாமா பகுதியில 44 CRPF வீரர்கள் ஒரே இடத்துல குண்டு போட்டு கொலை செஞ்சாங்க. இதுதான் மோடியுடைய பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா? கள்ளப்பணத்தை ஒழிச்சாரா? நம்முடைய பணத்தெல்லாம் எடுத்து வெளிநாட்டு காமிச்சு கார்பரேட் கம்பெனிகள் மூலமா கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? இதுக்கு பழிக்கு பழி வாங்குற தேதி ஏப்ரல் 18. நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு என்ன சொல்லுவாங்க? சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அதை செஞ்சு காட்டின ஆட்சி கலைஞர் ஆட்சி. அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில? நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ், கேஸ் விலை பெட்ரோல் விலை குறைக்கப்படும், முதியோர் பென்ஷன் அளிக்கப்படும், கேபிள் கட்டணம் குறைக்கப்படும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வதை செய்வார். செய்வாரா இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் 2 நாள் முன்னாடி ஒரு தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டார். 25 கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய். என்ன தெரியுமா சொல்றாங்க? மோடி இதை கேட்டவே ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டாரு. என்னடா இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு. என்ன தெரியுமா சொல்றாரு? பண்ண மாட்டாங்க, ஏமாத்துறாங்க, செய்ய மாட்டாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பா செய்வாங்க. ஏன் தெரியுமா? சொன்னது மோடி அல்ல, சொன்னது ராகுல் காந்தி. அதனால கண்டிப்பா செய்வார். இந்த தேர்தல் அறிக்கையை எல்லாரும் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் சொல்றாங்க. ஒரு கதாநாயகன் இருக்கும் போது ஒரு நேரடியா ஒரு வில்ல இருப்பாங்க எதிரில. யார் அந்த வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு கதாநாயகன் ஒரு வில்ல இருக்கும் போது அந்த வில்லன் கூட 2 கைக்கூலிகள் இருப்பாங்க, அடிமைகள். சொல்ற வேலையெல்லாம் போய் செஞ்சுட்டு வரதுக்கு. யார் இந்த 2 பேரு? OPS, APS. அதே மாதிரி எல்லா படத்திலும் இருப்பாங்க. ஒரு காமெடியன் இருப்பான்ல கூட. யார் அந்த காமெடியன்? இல்ல, இந்த ஆட்சியில 30 அமைச்சருமே காமெடியன் தான். இது கொஞ்சம் ஸ்பெஷல் பீஸ். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கண்டுபிடிங்க. டயர் நக்கி. யார் தெரியுமா? யார் சொன்னா தெரியுமா? நான் சொல்லல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கி OPS சொன்னாரு. இத சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் OPS அவர்களால் தூங்கவே முடியல. போய் படுத்து தூங்குறா, அவர் காதுல அதே வார்த்தை திருப்பி வருது. டயர் நக்கி, டயர் நக்கி, டயர் நக்கி, டயர் நக்கி. யாராவது டயர் நக்கின்னு திட்டுவாங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெட்ட வார்த்தையிலே இது ஒரு புது வகையான கெட்ட வார்த்தை, டயர் நக்கி. துணை முதல்வருக்கு டயர் நக்கி. முதல்வருக்கு என்ன தெரியும் சொன்னாரு? ஒன்னும் தெரியாத மண்ணு. இப்படி ஒரு யாராவது ஒரு முதல்வரை பார்த்து ஒன்னும் தெரியாத மண்ணு, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வக்கீலாத ஒன்ன முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள். துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னீங்களே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இப்ப அதே டயர் நீங்க நக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்றது வாஸ்தவம் தானே? நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? நான் கேட்கறது கரெக்டா இருக்கா? இப்படி எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சோழனை, ரோஷம் இருந்தா இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு வர முடியுமா? உங்களை நேரடியை பார்க்க வர முடியுமா? தேர்தல் பார்க்க கேட்டு வருவாங்க. வந்தா நாக்க புடுக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். இப்படி பேசுனீங்களே, 1 மாசம் கேட்பீங்களா? துரத்தி அடிக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஓட்டு போட்டு அமிச்சிங்களே, அவர் வந்தாரா? எங்க போனாரு? காண போயிட்டாரு. இப்ப வருவாங்க, அப்ப நாக்க புடுக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். அது மட்டும் இல்ல, எடப்பாடியாவது டெல்லி வரைக்கும் போய் மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அதிமுக அடகு வச்சாரு. ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் எடப்பாடி கிட்ட போய் தன்னுடைய கட்சியை அடகு வச்சிருக்காரு. அடகு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு தர வேணாமா? அடகு வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. போய் எடப்பாடி கிட்டே போய் அடகு வைப்பீங்க உங்க கட்சியை? திரு எடப்பாடி அவர்கள் 2 வருஷமா முதலமைச்சர் உட்கார்ந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும் எப்படி முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டாரு? கூவத்தூர்ல போய் அடைச்சி வச்சு ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தவழ்ந்து வந்து சசிகலாவோட காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு முதல்வர் பதவி ஏத்துக்கிட்டாரு. மோடி போட்ட பிச்சை இந்த முதல்வர் இருக்காது. உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுடைய 2 வருஷம் அரசுடைய சாதனை என்ன? என்ன தெரியுமா சொன்னாரு? 2 வருஷமா நான் முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கேன்ல, அதுவே பெரிய சாதனை தான் போ அப்படின்ட்டு. என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல சாதனை எல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு. 30,000 போராட்டம், 35,000 போராட்டம் என்னோட ஆட்சியில தான் நடந்திருக்கின்றாரு. மக்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாரும் போராட்டம். யாராவது எந்த ஆட்சியில இப்படி போராட்டம் பண்ணிருக்காங்களா? ஏன் ஆட்சியில தான் பண்ணிருக்காங்கன்றார். இப்படி ஒரு மக்கு முதல்வர். இந்த மக்கு முதல்வரை நமக்கு கொடுத்த நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களுடைய சாதனைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த தொகுதிக்கு மத்திய சென்னைக்கு லோகோ ஒர்க்ஸ் மேம்பாலம் அமைத்து கொடுத்தவர் யாரு? நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன்.
அதே போல் மேத்தா நகர் மேம்பாலம் அமைச்சு கொடுத்தது யாரு? நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன். வில்லிவாக்கம் சப்வே உள்ளிட்ட பல்வேறு பாலங்கள் அமைச்சு கொடுத்தது யாரு? கலைஞர் ஆட்சியில நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். சாம்சங், நோக்கியா, பாக்ஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு எம்என்சி நிறுவனங்கள் வர காரணமாக இருந்தவர் நம்முடைய வேட்பாளர்கள். தொலைத்தொடர்பு துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி, தமிழகத்திற்கு சுமார் 1,25,000 கோடி அளவில் முதலீடுகளை பெற்று தந்தவர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். அதே போல பில்கேட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் தமிழ்நாட்டை கூட்டு வந்து தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வந்தவர் நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். இவருக்கு வாக்களிக்கணும்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏப்ரல் 18 வாக்குச்சாவடிக்கு போங்க. வாக்குச்சாவடி பெட்டி பதிவு எந்திரத்துல முதல் பேரு திரு தயாநிதி மாறன், அவர் எதிர்க்க உதயசூரிய சின்னம். வாக்குப்பதிவு எந்திரத்துல முதல் பதிவில் இருக்கல, முதல் வரிசையில முதல்ல இருக்கிறது நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள். மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணும் போது அதே மாதிரி முதல் இடத்துல வரணும். பண்ணுவோமா? முதல் வெற்றி மத்திய சென்னை என்ற செய்தி வரணும். வருமா? சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். சென்னையில் உள்ள அத்தனை மேம்பாலங்களை யார் கட்டினது? திமுக ஆட்சியில நம்ம கட்டினது. மெட்ரோ ரயில் திட்டத்தை யார் கொண்டு வந்தது? இப்போ தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம், மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துவோம். ஆசியாவின் மிகப்பெரிய கோயம்பேடு பஸ் நிலையத்தை யார் கொண்டு வந்தது? நம்ம கொண்டு வந்தது. டைட்டில் பார்க்க கொடுத்தது யாரு? திமுக ஆட்சியில. சிப்காட் தொழிற்சாலைகள் அத்தனையும் திமுக வந்ததுதான். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா? அம்மா எப்படி செத்தாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அம்மா வந்து கூட்டு போய் அப்பல் ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு கிட்டத்தட்ட 90 நாள் யாரையுமே பார்க்க விடல. ஆளுநர் வந்தார், பார்க்க விடல. எதிர்கட்சி தலைவர் போனார், பார்க்க விடல. அவரோட சொந்தங்கள் பந்தங்கள் யாருமே பார்க்க விடல. அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க சொன்னாங்களா? அப்பல் ஹாஸ்பிட்டல் பில்லு போட்டாங்க. அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு எவ்வளவு தெரியுமா? 2 இட்லி 1.5 கோடி. அப்ப ஒரு இட்லியோட விலை 75 லட்சம் ரூபாய். திடீர்னு அம்மா இன்னைக்கு நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிட்டாங்க, ஜூஸ் சாப்பிட்டாங்க சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாங்க? அம்மா செத்து போயிட்டாங்க. அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்களா? நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கிற எல்லா மர்மங்களும் அழிக்கப்படும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அதிமுக காரணத்தை சேர்ந்து நம்ம தான் உழைக்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு சாதாரண குடிமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஏப்ரல் 17ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா நீங்க தொடக்க போறது மோடியை மட்டும் அல்ல, மோடியோட கையில 2 பேரோட குடுமி இருக்கு, OPS, EPS. அவரை அமிச்சிட்டா இவங்க 2 பேரும் தானா காத்தோட காத்தா போயிடுவாங்க. பண்ணிடுவோமா? உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவரின் மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரனாக இருந்து கேட்கிறேன். வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் திரு தயாநிதி மாறனுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக, இந்த தொகுதியோட குரலாக இருப்பார். செஞ்சிருவோமா? ஏப்ரல் 18 மறந்துடாதீங்க. உதயசூரியன் நமது வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். நன்றி.